ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ராகுல் கிட்டி வந்து இறந்துருக்காரு. இதை கேட்குறப்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அவர் எப்படி இறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, போய் ஒரு பேரிகேட்டில் முட்டி கீழே விழுந்து இறந்துருக்காரு. இதை வந்து பெரிய பெரிய பிரபலங்கள்லாம் இப்போ வந்து ஸ்டோரி போட்டு கன்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. இதை கேட்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு நம்மளெல்லாம் சிரிக்க வச்சு பார்த்தாரு, இப்போ அவரே போனதுங்கிறது ரொம்ப ஒரு வேதனையான விஷயமா இருக்குது. தேங்க்யூ. தென் ராகுல் கிட்டி வந்து எப்படி இறந்துருக்காருன்னா ஃப்ரெண்ட்ஸ், நேராக போய் பேரிகேடில் வந்து முட்டி வந்து ஒரு பாலத்துக்கு கீழே விழுட்டார் போல். அது எப்படி இது பண்ணுறதுனே தெரில ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் கூட நான் வந்து ஃபஸ்ட்டு நான் நம்பவே இல்லை. ஃபஸ்ட்டு ஒருத்தர் ஸ்டோரி போட்டிருந்தார், ஒருத்தர் பெரிய இன்ஃப்ளூயன்சர் தான். சரின்ட்டு போய் அவர் இதில் போய் கமெண்ட் ஃபுல்லாக பார்த்தேன். ஃபுல்லாக ரிப்புன்னு போட்டிருந்துச்சி. அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நானே நம்பினேன். இதை எப்படி எடுத்துக்கிறதுனே தெரில. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்போம் என்னான்ட்டு. இதுவும் கடந்து போகும். எங்க இத படி. இனிய பொங்கல், நல்ல அழுத்துக்கள். அடே உன் நாக்க 4-5 தடவை சேவிங் பண்ணிட்டாலும் சொல்லி தொலையண்டா. இனிய பொங்கல், நல்ல அழுத்துக்கள். எங்கடா பார்க்க போற? நாங்க ஓட்டு இருக்கோம், தெரியல உனக்கு? யாரு நீ கோவணத்துக்கு உங்க அம்மா உங்க அத்தா வேற யாரும் காதலிக்கிறா? உங்க அப்பா இல்லை. பக்கத்துல உட்காந்துருக்கான் அப்பா தான். இப்படியா ஓட்டுவேன்? உனக்கு லைசன்ஸ் எல்லாம் யார் போலீஸ் கொடுத்துருப்பாங்க. முன்னாடி வந்து காமி. முன்னாடி தான் நிக்கிறான். பின்னாடி போய் காமி. பின்னாடி தான் நிக்கிறான். கார் இருக்குடா. நீ ஏன் காமிக்கிற? உங்க சித்தியும் இருக்கா இல்லையா? அவங்க பெரியப்பாவும் பெரியமா இருக்கா இல்லையா? என்ன இருக்கா இல்லையா திட்டா. உங்க அம்மா டைம் இல்ல.